அற்புதமான இடம். இந்த வனாலயம்ன்றது வந்து இறை அருள் இங்கே வந்து பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றது எனக்கு முதல்ல உள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஒவ்வொரு இடத்தையும் அவங்க சுற்றி காமிச்சாங்க. அப்போ வந்து எனக்கு பரிபூர்ணமாக வந்து அதை உணர முடிஞ்சுது. ஒரு குறள், திருக்குறள் வந்து வள்ளுவர் வந்து சொல்வார், குடிசெயல் எனும் ஒருவருக்கு தெய்வம் அடிதற்று தான் முந்துரும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம பொது காரியத்தில் ஈடுபடுறப்ப தெய்வம் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பெற்ற இடமா இருக்குது. அதனால தான் இது வந்து காலம் கடந்து 11 ஆண்டுகள் கடந்து இன்னும் காலம் கடந்து 1500 அறங்காவலர்கள் 3000க்கு மேற்பட்ட காவலர்களோடு இது பயணிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக இருக்குது. நான் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் சிறுநகரம் பெருநகரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். பல் திறன்களை வெறுமன வன பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் எல்லா சுற்றுச்சூழல் பாதுகாப்புலேருந்து எல்லாத்தையும் 50 கொள்கையை முக்கியமாக செயல்படுத்தக்கூடிய இந்த அமைப்பு வந்து எல்லா பகுதிகளுக்கும் வந்து முன்மொழியப்படணும். அதை அரசே கூட எடுத்து தனியார் ஆளுமைகளோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசையாக இருந்தது. இன்றைக்கி காலையில் எனக்கு இதை எப்படி பார்க்குறேன்னா, எங்கள் தாத்தா வந்து மரத்தை தான் சாமியாக கும்பிடுவார், பனை மரத்தை தான் ஈஸ்வரி அம்மான்னு கும்பிடுவார். அப்படி ஒரு எங்கள் தாத்தா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான். அப்போ அதிலிருந்து தொடர்ந்து நான் வந்து அந்த இயற்கை சார்ந்த ஒரு இது இருக்குது. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, நடிப்பு, ஒரு நடிகன் வந்து இயற்கையோடு இணைந்து தான் ஒரு கலையை வந்து வெளிப்படுத்த முடியும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். நடிப்பாக இருக்கட்டும், எந்த கலைகளாக இருக்கட்டும். மண்ணை பற்றி தெரியாதவன் வந்து நம்ம வந்து மேடையில் நின்று ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இயற்கையிலிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இயற்கையை தான் மனிதன், ஆதி மனிதன் வந்து பாவனை செய்து அதை வந்து நடிப்பாக வந்து வெளிப்படுத்தினான். அப்படின்றப்ப வந்து இயற்கைக்கு திரும்புதல் தான் ஒரு நடிகனோட, ஒரு நவீன நடிகனோட, ஒரு சமகால நடிகனோட முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னை ரொம்ப பாதித்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, மசானா புக்காக்கோ எழுதின ஒற்றை வைக்கோல் புரட்சி. அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான புத்த சிந்தனையை வந்து அவர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருப்பார். அது என்னென்னா, டூ நத்திங். டூ நத்திங்னா என்னென்னா, நம்ம அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி சும்மா இரு சொல்லறன்னு அவர். அது மாதிரியான ஒரு சிந்தனை அது. அதை வந்து நான் நடிப்புக்கு, நாசர் சார் நான்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நடிப்புக்கு அதை பயன்படுத்தணும். எப்படின்னா, கேமரா முன்னாடி நடிக்கிறப்ப அல்லது மேடையில் நடிக்கிறப்ப எல்லா நேரமும் வந்து கேமரா வச்சுருக்காங்கன்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல், நம்ம வந்து உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக, அவர் வந்து அந்த கான்செப்டை எதுக்கு சொல்லியிருப்பாரா, நிலத்தை உழுக வேண்டியதில்லை, நீ வைக்கோல் பிரியை வந்து நிலத்தில் போட்டு வை, அந்த ஈரப்பதம் வந்து உனக்கு பல மண்புழுக்களை வந்து உழுகிற வேலையை மண்புழு பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் தத்துவார்த்தமாக இதை மட்டும் சொல்லலை. அவர் அந்த டூ நத்திங்கில் தத்துவார்த்தமாக விவசாயம் பற்றி, பசுமை பாதுகாப்பு பற்றி அவர் பேசுவார். அதை நாங்கள் நடிப்புக்கு அப்ளை பண்ணோம். எல்லா நேரமும் முகத்தில் வந்து ஏதோ சேஷ்டைகள் பண்ணாமல், முகம் மட்டுமே நடிக்கக்கூடியதாக இல்லாமல் ஒட்டுமொத்த உடலையும் இணைக்காமல் நம்ம நடிக்க முடியாது. அப்போ நம்ம சும்மா இருக்கிறது, அத்தியாவசியத்தை மட்டும் செய்கிறது. சும்மா இருந்தெல்லாம் என்னென்னா, சும்மா இருக்கிறது இல்லை, எது மிக 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 அத்தியாவசியமாக அதை மட்டும் செய்கிறது அப்படின்னு அவர் விவசாயத்துக்கு சொல்லியிருப்பார். அதை நாங்கள் வந்து நடிப்புக்கு பயன்படுத்தினோம். எங்கள் தாத்தா எப்படி ஈஸ்வரியமான ஒரு பனைமரத்தை வணங்கினாரோ, நாங்கள் எல்லாருமே அதுக்கு வந்து தட்டைப்பயிர் விளைஞ்சிச்சினாலும் சரி, பனைமரத்துலேருந்து கல் இறக்குனாலும் சரி, முதல் படையல் அதுக்கு தான் போடுவார். அதில் தான் மயில்கள் உட்காந்துருக்கும். அப்படி எங்கள் ராமநாதபுரம் பக்கத்தில் எங்கள் ஊரில் அப்படி எப்படி அவர் வணங்கினாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு அற்புதமாக, நான் இந்த பிரபஞ்ச சக்தி, பசுமை சார்ந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருந்தது யாருன்னா, இயக்குனர் பாலு மகேந்திரா சாரோட ஒரு சம்பவம். அது என்னன்னா, இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் எங்கள் தாத்தா மாதிரி கும்பிடலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து எனக்கு வந்து அவர் இறக்குறதுக்கு, பாலு மகேந்திரா சார் இறக்குறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் சினிமா பட்டறைன்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். இந்த வீடு படம் எடுத்த வீட்டிலேயே ஒரு சினிமா பட்டறை நடத்திட்டு இருந்தார். அப்போ வந்து எனக்கு நடிப்பு பயிற்சிக்கு ஆள் வேணும். அவரோட நான் அது ஒரு கணாக்கலம்னு தனுஷ் படத்தில் நடிச்சிருந்தேன். அதனால் எங்களுக்கு ஒரு நட்பு இருந்தது. அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி, சண்முகராஜா எனக்கு வந்து நடிப்பு பயிற்சி கொடுக்கணும், நீங்கள் தான் அதை எடுத்து பண்ணணும், எனக்கு வந்து இந்த உதவி பண்ணுங்கன்னாரு. சரின்னு நான் அவர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு நான் போயிட்டு, சார் எனக்கு வந்து ஒரு ஹால் வேணும், அப்புறம் மொட்டை மாடி வேணும் சார், மொட்டை மாடியில் தான் வாய்ஸ் குரல் பயிற்சியெலாம் செய்ய முடியும்னு நான் வந்துட்டு சொல்லிவிட்டு, அப்போ அவர் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் தாங்கி தான் நடப்பார். அந்த சிரமத்தோடு எனக்கு வந்து ஹாலை காமிச்சிட்டு மொட்டை மாடிக்கு என்னோட ஏறி வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இறங்குறப்ப ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, இறங்குறப்ப படிக்கிட்ட வந்து ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னலில் வந்து ஒரு வாகை மரத்தோட கிளை வந்து பூவோடு இருந்தது. அதை காமிச்சு நான் அதை கவனிக்கலை. அதை காமிச்சு எனக்கு,
இந்த பக்கத்து நிலத்தில் இந்த வாகை மரம் வந்து பல வருடங்களாக இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கவே இல்லை. அது என்னன்னா என்னையை தேடி ஒரு பூவோட கிளையோட இந்த ஜன்னல் வழியாக வந்துருச்சு. நான் வந்து இது வந்ததுக்கு அப்புறம் நான் போய் நேற்று 3 மணி நேரம் அந்த மரத்தை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் சண்முகராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை, பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, எல்லாருமே நம்ம கனெக்டடானவங்க, எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னார். வண்ணதாசன் ஒரு கவிதையில் சொல்லுவார், உனது சதுர எதிர்பார்ப்பிற்குள் ஜன்னலோ அல்லது கதவுலையோ உனது சதுர எதிர்பார்ப்புக்குள் பூக்காது தொட்டிப்பூ, பூ பூப்பது அதன் இஷ்டம், போய் பார்ப்பது உன் இஷ்டம் அப்படின்வார். அது மாதிரி போய் பார்த்ததோட விளைவு தான் இந்த பெரிய ஒரு வனாலயம், ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆலயம் இது.